எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் இங்க என்ன பண்ற மிஸ் டோக்கன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ இங்க என்ன பண்ற யூமேசன் அப்படின்னு கேக்குறான். அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே எங்கேயோ கிளம்பி போறீங்க. ஓ, ஒருவேளை வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மிஷிட்டோக்கானோ ஆமான்னு சொல்லிடுறான். ஓ சூப்பர், அப்ப நீங்க எங்க போறீங்க? லைப்ரரிக்கு போறீங்களா இல்ல பார்க்குக்கு போறீங்களா? யூமேசானுக்கு கண்டிப்பா லைப்ரரிக்கு போக தான் பிடிக்கும். ஸோ எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்கங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. ஆமா, நீ எதுக்காக எங்க அம்மா கிட்ட இப்படி சொன்ன லூசு மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் நான் ஒன்றும் சொல்லல, அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எதுக்கு ஆமான்னு சொன்ன? தண்டம் உன்னால எப்பவுமே பிரச்சனை தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோவும் உன்னாலதான் எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இவங்க நம்மளோட மேரேஜை ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல. அதுவும் இல்லாம நம்ம கூட ரொம்ப பயந்தோம், இவங்க ரெண்டு பேருமே டீனேஜர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமோன்னு. பட் நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இவங்க ஒரு சகோதரர்களா வாழ பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பாத்தியா நம்மளோட பேரண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இந்த சந்தோஷம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அது நம்மளால கெட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால நம்மளோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு இப்போ நம்ம ஒரு சகோதரர்கள்லாம் வாழ பழகிக்குவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நான் உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, நீ என்ன யூமேசான் அப்படின்னு என்னோட பேரை யூஸ் பண்ணி கூப்பிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு பதிலாக நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இது என்னப்பா போங்கா இருக்கு, நான் எப்படி பார்த்தா நான் தானே அண்ணன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் தான் உன்னை விட மூத்தவ, ஸோ நான் தான் அக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இங்க பாரு லூசு, நம்ம ரெண்டு பேரும் நீ சொன்ன மாதிரி ஒரே டேட்ல தான் பிறந்திருக்கோம், November 3rd. பட் நம்ம ரெண்டு பேருமே வேற வேற டைம்ல பிறந்திருக்கோம். நான் 11:04 பிறந்தேன், ஆனா நீ 11:34 தான் பிறந்த. நான் உன்னை விட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்தனால நான் தான் மூத்தவன். ஸோ நீ தான் என்ன அண்ணனு கூப்பிடணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன, அதெல்லாம் முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. முடியாதா? அப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன்? இல்ல நீ தான் அண்ணனு கூப்பிடணும், இல்ல நீ தான் என்ன அக்கானு கூப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம வேணா ஒரு கேம் விளையாண்டு பார்ப்போம். அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த கேமோட ரூல்ஸ் என்னப்பா அப்படின்னு கேக்குறா. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை மறந்து சகோதர சகோதரிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்காக இவங்க இப்படியே சிப்ளிங் கேம் ஆட போறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே சிப்ளிங். ஸோ இந்த கேம்ல இவங்க சிப்ளிங்கா மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர்த்து இவங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை இல்ல ஏதாவது ஒரு செயலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த கேம்ல தோத்ததா அர்த்தம். சோ இப்ப நம்ம ஹீரோ தோத்தான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை அக்கான்னு கூப்பிடணும். இப்ப நம்ம ஹீரோயின் தோத்தா அப்படின்னா ஹீரோவை அண்ணான்னு கூப்பிடணும். தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு அடிமையா இருக்கணும். இதனால இவங்களோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணாங்கல்ல, சோ இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவங்க உண்மையாவே சகோதர சகோதரிகளா வாழ பழகிக்குவாங்க. சோ இதனால இவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கேமோட ரூல்ஸை போட்டு இந்த கேம் விளையாடலான்னு முடிவு பண்றாங்க. கேம் ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ரூம்ல இருக்க புக்கு செல்ஃப் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோவும் அதே எதுக்கு நீ செக் பண்ணி பாக்குற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் உன்னோட சிஸ்டர் தானே, சோ இப்படி உன்னை செக் பண்ணி பாக்குறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் இவ பயங்கரமா இந்த கேமை விளையாடுறாளே, இப்ப நான் எமோஷனலா ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம்ல நான் தோத்துருவேன். ஆனா இதை இப்படியே விட்டா அந்த கபோர்டை செக் பண்ணி பாத்துருவாளே, அதுல என்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அதை போய் செக் பண்ணி பாப்பா. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, நான் ஆரம்பத்துல இருந்தே உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. அதுவும் இல்லாம உன்னை ரொம்ப ஹேட் வேற பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எமோஷனலா பேசுறான். உடனே நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட இருந்த அந்த ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரிலாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம ஹீரோயினும் எமோஷனல் ஆயிட்டு இருடோகான் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் அட என்னடி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாறும்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி கூப்பிட்டுட்ட. சொல்ல போனா சிப்ளிங்ஸ் வந்து அப்படி செய்யவே மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்ப சிப்ளிங்ஸ் தானே, என்ன நம்மளோட ரூல்ஸை மறந்துட்டியா, நீ இப்போ தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் பயங்கர காண்டாயிட்டு டேய் உனக்கு அறிவே இல்லை, நீ என்னோட எமோஷனல விளாண்டு நீ வந்து ஜெயிச்சிட்ட, நான் எப்படி பார்த்தா எனக்கு இப்போ பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லி தலையை போட்டு பிச்சுக்குவாங்க நம்ம ஹீரோயின். சரி இப்படியே பேசிட்டே இருக்க போறோமா, சரி சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அண்ணா அப்படின்னு சொல்றா.
அத கேட்டோனே நம்ம ஹீரோவுக்கே லைட்டா ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோயினும் பயங்கரமா அழுதுகிட்டே, "என்ன வந்து நீ ஏமாத்திட்ட. இப்படி என்னோட எமோஷனல் யூஸ் பண்ணி இப்படி ஏமாத்தலாமா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட தலைய தட்டி குடுத்துட்டு, "சரி கவலைப்படாத. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே. இத வந்து சும்மா வந்து ஜாலியா எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயினும், "போடா லூசு அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஹை ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. அவங்க 2 பேத்தையும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்த்ததுல அவங்க அப்பா, அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, "ரொம்ப அழகா இருக்காங்கல்ல 2 பேரும்" அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஒரே கிளாஸ். நம்ம ஹீரோவும், "அடச்சி! நீ என்னோட ஒரே கிளாஸ்லயா வந்து சேருவ?" நம்ம ஹீரோயினும், "போடா! நீ தான்டா என் கிளாஸ்ல வந்து சேர்ந்திருக்கன்னு" 2 பேரும் மறுபடியும் சண்டை போடுவாங்க. அன்னைக்கு தான் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேனால அவங்க வந்து வெல்கம் ஃபங்ஷன் மாதிரி நடத்துறாங்க. அந்த ஃபங்ஷன் முடிஞ்சு அப்படியே கிளாஸ் ரூம காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்குள்ளேயும் வந்து எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கு போய் பார்க்குறான். இந்த மாதிரி அந்த செரிமனில வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பீச் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச்னால தான் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாருமே, "நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா ஸ்பீச் குடுத்த. ஆமா, நீ கண்டிப்பா இந்த கிளாஸோட டாப்பரா வருவேன்னு நெனைக்கேன்." அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 2 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, "நீ தானே இடோரிகன்? ஆமா, உனக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காங்களே இடோரிஸ்டன். அவங்க உன்னோட தங்கச்சி தானே?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். உடனே 2 பேரும், "சரி அப்ப நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா?" அப்படிங்கிற மாரி அவைங்க 2 பேரும் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்பாய்ங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ டாய்லெட்டுக்கு போவான். ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து இதுதான் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி யூமே சான் எல்லார்கிட்டயுமே நாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லி வச்சுட்டாளே. இது அவளோட தப்பு இல்ல. பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப எரிச்சலா வருது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த 2 பேர் மறுபடியும் வருவாய்ங்க. அதுல ஒருத்தன், "யார்றா அந்த யூமே சான்ங்கிற பொண்ணு? பார்த்தோனே எனக்கு பத்திக்குச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ப்பா. அவகிட்ட எப்படியாவது நான் பேசி ஃப்ரெண்ட் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். கூட இருக்கிறவனும், "சரி அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா, அவளோட அண்ணன்கிட்ட முதல்ல ஃப்ரெண்ட் ஆகு." அப்படிங்கிற மாதிரி ஐடியா குடுப்பான். அட என்ன கருமண்டா இது! அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி, "யாராச்சும் 2 பேரு உன்கிட்ட வந்து பேசுனாங்களா? அவங்க என்கிட்ட பேசுறதுக்காக தான் உன்கிட்ட வந்து பேசிருக்காங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ இத நீ கண்டுக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், "அது உன்னோட இஷ்டம். நீ என்னமோ பண்ணி தொல. ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கருந்து போறான். நம்ம ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும், "என்னடா உன்னோட தங்கச்சி வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவ கெட்டி பிடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி இதுக்கப்புறமாச்சும் எங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவைங்களும் என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அப்புறம் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி, "இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்களே சமைச்சு சாப்பிட்டுருங்கன்னு" சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. உடனே நம்ம ஹீரோவும், "சரி அப்ப நான் சமைச்சு தரேன்னு" சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல போய் என்னலாம் இருக்குன்னு பார்ப்பான். நம்ம ஹீரோவோட கை முன்னாடி பின்னாடியும் வரத பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோவோட கை ஹீரோயினோட ஹார்ட்ல பட்டிருக்கும். ஸோ அத நெனச்சு நம்ம ஹீரோயின் வெட்கப்படுவாங்க. அப்புறம் 2 பேருமே சாப்பிட உட்காந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "இன்னைக்கு காலையில ஸ்கூல்ல உன்னோட கை என்னோட ஹார்ட்ல டச் ஆனத நீ மறந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும், "அதுவா? அத நான் ஆல்ரெடி மறந்துட்டேனே" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. குளிக்கும்போது கூட நம்ம ஹீரோவ தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவன் ஆல்ரெடி அந்த விஷயத்த மறந்துட்டான். நான் தான் தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆகுறேன். இப்படியே போனா அவன் இந்த கேம்ல ஜெயிச்சுட்டே இருப்பான். நான் தோத்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டே ஆகணுமே. ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க போட்டிருக்க டவலோட வெளிய வராங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். "என்னடி பண்ற லூசு?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், "நீ எதுக்குடா இவ்ளோ ரியாக்ஷன் குடுக்குற? இப்ப நம்ம 2 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே. சோ நீ என்ன பார்க்கறதுனால ஒரு தப்புமே இல்லையே." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வெக்கத்துல மூஞ்சிலாம் செவக்குது. நம்ம ஹீரோயினும், "ஆமா, மூஞ்சிலாம் வெக்கத்துல செவக்குது. இதான் எனக்கு வேணும். இப்படியே போனா நான் கேம்ல ஜெயிச்சிருவேன்." அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோயினோட டவல் அவுருது. அவங்களும் அத டைட்டா பிடிக்கிறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியே போனா நான் அவன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் தான் கேம்ல தோத்து போவேன். இல்ல இப்படி நடக்கக்கூடாதுன்னு." அவங்களும் டவல ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின தொட போற மாதிரி வரான். பார்த்தா அவனோட கோட்ட கழட்டி நம்ம ஹீரோயின் மேல போட்டுட்டு, "என்னைய முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் முட்டாளாயிட்டே போற. இந்த கேம்ல இந்த மாதிரி விஷயங்கள பண்ணி நீ ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உன்னோட கேரக்டர நீனே டேமேஜ் பண்ற மாதிரி ஆகுது. சரி சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். தேங்க்ஸாலும் சொல்ல மாட்டியான்னு" நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு கால் தடிக்கி நம்ம ஹீரோ மேலயே விழுந்துடுறாங்க. இப்ப நம்மளோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேத்துக்குமே அவங்களோட ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரிலாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ ஹீரோயினோட முடிய லைட்டா வாரி விடுறான். அப்புறம் 2 பேருமே க்ளோஸா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. கரெக்ட்டா அப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. 2 பேருமே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின டக்குன்னு இந்த பாக்ஸ்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் இதுக்குள்ள போய் எப்படி ஒளிய முடியும்னு கத்துறா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. அவங்களும் யூமேஷன் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும், "தெரியல, அவ ரூம்ல குளிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலன்னு" சொல்றான்.
நம்ம ஹீரோயினும் அந்த சோபா காடியில இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட மனசுல எங்க அப்பா அம்மா மட்டும் வரலன்னா நாங்க என்ன பண்ணியிருப்போம்? இல்ல இப்படி நடக்கக்கூடாது. நான் விட்டு குடுக்க மாட்டேன். நானும் விட்டு குடுக்க மாட்டேன். ஹீரோ கிட்ட கவனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு, நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். நம்ம வேணா சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ அதுக்கு, நீ எந்த நோக்கத்தோட வந்து என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு கவனாமியும், இந்த ஸ்கூல்லயே நான் ஒருத்தன் மட்டும்தான் உன்கிட்ட வேற எந்த நோக்கமும் இல்லாம ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காகி நிக்கிறான். அப்ப கவனாமியும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. கவலைப்படாத, இனிமே இவமே ஒண்ணு நெருங்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கவனாமி சொல்றான். அது கேட்டோன்னே ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட சேரை எத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்களோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. அப்போ மினாமிசான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹார்ட் அப்படியே உத்து பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றா. நம்ம எல்லாருமே ஹை ஸ்கூல் வந்துட்டோம் பாத்தியா, ஆனா என்னோட ஹார்ட் வந்து பெருசாவே இல்ல. உன்ன மாதிரி எனக்கும் ஹார்ட் பெருசா இருக்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவளை லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவகிட்ட வந்து இப்படி மாட்டிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனாமிசானும், சரி ஓகே நம்ம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கெட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோயின் ஐயோ விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னோம்ல, இப்ப நம்ம ஹீரோயின் வந்து மினாமிசான் கூட சேர்ந்து தான் மேட்ச் விளையாட போறாங்க. நான் எப்படியாவது என்னோட பெஸ்ட்டை காட்டி எல்லா மேட்ச்லயும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பார்த்தா மீனாமிசன் பக்காவா விளையாண்டுட்டு இருக்கா. நான் என்னோட கேமை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோயினும், நீ இவ்வளவு சூப்பரா ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா எனக்கு படிப்பு வராது, ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பக்கம் தாவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. இப்போ என்னோட டேன் தான், நான் எப்படியாவது நல்லபடியா விளையாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆமா மிஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் விளையாண்டுட்டு தான் இருக்கான். என்னால முடியல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கவனாமியும் 2 தடவை எந்திரிச்சிட்டு முடியலன்னு சொல்றியா, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் 2 முட்டாள்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் இப்படி இருக்க கூடாது, நான் பொறுப்பா என்னோட கேம் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா விளையாடுறா. நம்ம மீனாமிசானும் ஹீரோயினும் 2 பேருமே சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கோர்லாம் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோரா தான் இருக்கு. அடுத்ததா ரன்னிங் ரேஸ் காம்படிஷன். நம்ம மீனாமிசானும் ஹீரோயினும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டு சோர்வாகி விழுறாங்க. உன்னால முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மயங்கி விழுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மீனாமி கிட்ட கொடுத்துட்டு, இவ ஆல்ரெடி நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணிட்டா, ஸோ இப்போ இவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆமா இங்க பாய்ஸ் அலௌடு கிடையாது, இவன் எப்படி வந்துட்டு போனா அப்படின்னு நம்ம மீனாமி யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் நர்ஸ் ஆஃபீஸ்ல தான் இருக்கா. நம்ம ஹீரோயினும் மீனாமி கிட்ட ரன்னிங் ரேஸ்ல என்னால விளையாட முடியல, ஸோ என்ன மடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மீனாமியும், கவலைப்படாத, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே நீ நல்லா தான் விளையாண்ட, அந்த ரன்னிங் ரேஸ்ல உனக்கு ஓடுற அளவுக்கு எனர்ஜி இல்லைன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலுமே எல்லா ஸ்போர்ட்ஸும் நீ சூப்பரா விளையாண்ட. ஆமா அதோட இன்னொரு விஷயம், உங்க அண்ணன் என்னப்பா உன் மேல இவ்வளவு கேரிங்கா நடந்துக்கிறான், நீ முன்னாடியே மயங்கி விழ போறன்னு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா வந்து கேட்ச் பண்ணாரு, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு இங்க வெக்கம் தாங்க முடியல. சரி ஓகே ஓகே நீ எதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லிட்டு அங்க இருந்து போறா. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ நிக்கிறான். ஆமா உன்னோட கண்ணை எதுக்கு இவ்வளவு செவந்து போயிருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோயின் இங்க வெக்கம் தாங்க முடியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் மீனாமியை கட்டுறாங்க. என்ன சொல்ற, யூமேசானுக்கு உடம்பு முடியலையா, அவங்களுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ கவாய்க்கு வந்துட்டு நம்ம மீனாமிய ஒரு பூனைக்குட்டி மாதிரி தூக்குறான். டேய் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன பூனைக்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. அதுக்கு கவனாமியும், என்னோட ஃப்ரெண்டை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் உன்னை வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு மீனாமிசானும், என்ன மிஸ்டோ உன்னோட ஃப்ரெண்டா, நீ எந்த நோக்கத்துல அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கான்னு இந்த ஸ்கூலுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இது முக்கியம் இல்ல, நீ யூமேஷானுக்கு காய்ச்சல்னு சொன்னல அதுதான் முக்கியம், நான் வேணா உங்களோட வீட்டுக்கு வந்து யூமேஷான் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம மீனாமியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நிறைய இடத்துல போய் ஷாப்பிங் பண்றாங்க. நம்ம ஹீரோனுக்காக ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீனாமியா உள்ள கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டோட அப்படியே கொஞ்சமா கண்ணு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு ஸ்கூல் பையனா தெரியறான். மிஸ்டோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு போனேன், எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஏன் இங்க பாரு மீனாமி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு கான்சியஸே வருது. கண்ணை திறந்து பார்த்தா, மீனாமி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு மீனாமியும், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், சோ அதனாலதான் உங்களை பார்த்து அப்படியே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கவலைப்படாதீங்க நீங்க படுத்து தூங்குங்க, மிஸ்டோக்கு சமைக்க தெரியும்ல, நானும் அவனும் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. என்ன எனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் திருட்டு மொழியா முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீனாமியும் சமைக்கும் போது நம்ம மீனாமி ஹீரோ கிட்ட, நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ ஆல்ரெடி யாரு கூடயோ லவ் பண்ணி பிரேக்கப் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. ஓ அப்படியா, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு யூமையோ பாக்குறது கூட அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. அதுக்கு ஹீரோவும், சரி வேற ஏதாவது பேச்ச மாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி சரி விடு விடு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் பேச்ச மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீனாமியும் சமைச்சு நம்ம ஹீரோனுக்கு
நம்ம மீனாமையும் ஊட்டி விடுறா. நம்ம ஹீரோனும் அதை சாப்பிட்டு பாக்குறா. சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம மீனாமையும் இப்ப வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புவா. நம்ம ஹீரோவும் மீனாமையை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பான். அப்ப நம்ம மீனாமையும் ஹீரோ கிட்ட, நான் உன்னை கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத. உனக்கும் யூமைக்கும் நடுவுல ஏதாச்சும் இருக்கா? இல்ல நீங்க உண்மையிலேயே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானா அப்படின்னு நம்ம மீனாமி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எதுக்காக இந்த சந்தேகம் உனக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா நாங்க 2 பேரும் உண்மையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாமியை வழி அனுப்பி வைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் உள்ள வரான். நம்ம ஹீரோயினும், மீனாமியும் நின்று தனியா தானே சமைச்சிங்க, உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கவலைப்படாத, மீனாமி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அவ ரொம்பவே ஜாலியான கேரக்டர். ஸோ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி மிஸ்டர் டோகான் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. உன்னோட கையை கொஞ்சம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்கறான். கொஞ்சம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறான். நம்ம ஹீரோவும் கையை கொடுக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட கையை வாங்கி அவளோட ஹார்ட்ல வச்சுட்டு அப்படியே தூங்குறா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட இப்படி தான் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹீரோ அவனோட கையை கொடுத்து நம்ம ஹீரோயினை தூங்க வைப்பான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட மிடில் ஸ்கூல் முடியுது. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்து இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோனோட அம்மாவும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்களோட மீட்டிங்கில் தான் நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சந்திச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோனு எந்திரிச்சிட்டு, மிஸ்டோ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, உன்னோட கையத்தா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலை வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும், அம்மா உன்னோட உடம்பு இப்போ சரியாயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும், இல்லை இல்லை எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்கிறா. சரி செக் பண்ணி பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தெர்மாமீட்டர் எடுத்து செக் பண்ண போறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ உடம்பு சரியாயிருச்சு. எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோனும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எதுக்காகன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே, நீ எனக்கு கேர் பண்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஓ அப்பனா இனிமே என்னோட கையை பிடிக்காம நீ தூங்கவே மாட்டா போல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயினை வெக்கப்பட்டுக்கிட்டு போர்வையை இழுத்து மூடிட்டு, நான் எதுவும் சொல்லலை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், சரி ஓகே ஓகே ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃபிளாஷ்பேக் தான் கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பொருள் கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இது நம்ம ஹீரோனோட ஹாபியாவே இருந்திருக்கு. இப்போ அப்படியே பிரசண்ட்டை காட்டினா நம்ம ஹீரோவோட அண்டர்வேரை ஹீரோயின் கையில வச்சு அதை மோந்து பாக்குறாங்க. சி நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், ஐயோ நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, இல்ல 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 இப்படி நடக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணேன், இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த கேம்ல நான் தோத்து போயிருவேன். அதுக்கப்புறம் அவனை எப்பவுமே நான் என்னோட வாழ்நாள் ஃபுல்லா அண்ணன் தான் கூப்பிடணும். இல்ல இது அவனுக்கு தெரியக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியலையே, இப்ப நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அண்டர்வேரை நான் எடுத்துக்கவே கூடாது. சரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த அண்டர்வேரை கொண்டு போய் வச்சிடலாம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா புலம்பிக்கிட்டே டைமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே தூங்கணும்னா யாருக்கும் தெரியாம அந்த அண்டர்வேரை கொண்டு போய் அப்படி நைஸா வச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. வீட்ல இருந்து எந்த சத்தமும் வரல. ஒருவேளை எல்லாரும் தூங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளும் நைஸா அந்த அண்டர்வேரை கொண்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா அவ கதவு திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அண்டர்வேரை வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனோட இன்னர் வேற வச்சிருக்கான். இப்ப 2 பேருமே வந்து ராக் பேப்பர் சிசர் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தோத்து போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, எதுக்காக என்னோட அண்டர் வேற எடுத்துட்டு போனேன், ஆமா நீ ஸ்கூல் படிக்கும் போது என்னோட பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி என்னோட அண்டர் வேற திருடிட்டு போய் உன்னோட பாக்ஸ்ல சேர்த்து வைக்கிறியா? ஆனா லூசு, நம்ம இப்ப 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி பார்த்தா நீ கூட என்னோட இன்னர் வேற திருடிட்டு போயிருக்க, அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும், நான் இதை சொன்னா நீ நம்ப மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். ஆக்சுவலா நேற்று நைட்டு நான் குளிச்சுட்டு வரும்போது உன்னோட இன்னர் வேற வெளியே கிடக்கிறத பார்த்தேன். அது கீழே கடந்துச்சுன்னு எடுத்து வைக்கலான்னு போனேன். அப்ப கரெக்டா அப்பா வந்துட்டாங்க. சோ அதை என்னோடய எடுத்துட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறா. சரி அப்பனா நீ கூட என்னோட அண்டர்வேர் எடுத்துட்டு போயிருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயின் அதே மாதிரி தான் ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. பட் என்ன நம்ம ஹீரோனோட அம்மா வந்தனால நம்ம ஹீரோயின் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பனா நம்ம 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா இது நம்மளோட கேம் ரூல்ஸ்லயே கிடையாது. பிகாஸ் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆக்சுவலா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரும் அவங்களோட அண்டர்வேர்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட கேம் ரூல்ஸ்லேயே இது கிடையாது. இருந்தாலுமே நம்ம 2 பேத்துக்கும் தவிர்க்க முடியாமல் இந்த இன்சிடென்ட் நடந்தனால இந்த ரூல்ஸை அப்படியே நம்ம பிளாக் பண்ணிடுவோம். அதோட இந்த கேமில் நம்ம 2 பேருமே தோத்துட்டோம். ஸோ உன்னோட இன்னர்வேர் எடுத்ததுக்காக நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம், அதோட என்னோட அண்டர்வேரை நீ எடுத்ததுனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க.
இப்ப அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இதுக்காக தான் நேத்து நைட் அந்த மாதிரி என்கிட்ட லெக்சர் எடுத்தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஃபுல்லாவே இந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனாமியும் வந்துட்டு வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. பட் ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்காங்க. நம்ம ஹீரோனோட மைண்ட் ஃபுல்லாவே அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணோட ஷூ இருக்கு. இது கண்டிப்பா அந்த நாயோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு எவிடன்ஸ்க்காக அந்த ஷூவை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ள ஒரு பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு போன் அடிச்சு நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்றா. நம்ம ஹீரோனும் சரி அப்பனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அம்மா என்கிட்ட கடைக்கு போக சொன்னாங்க, ஆனா எனக்கு இப்ப வேலை இருக்கு, சோ நான் வெளியே இருக்கேன், பட் நீ வீட்டில் தானே இருக்க, அப்படியே போயிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆனா எதுக்காக நீ இன்னைக்கு டிஃப்ரெண்டா பேச மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போற சத்தம் கேக்குது. சரி உள்ள யார் இருக்கான்னு போய் பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவு திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் உனக்கு என்னதோ வேலை இருக்கு நீ வெளியே இருக்கன்னு சொன்ன, இப்ப என்னடா வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் நீ கடைக்கு போயிட்டு தான் நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை, இங்க வா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணோட ஷூ இருந்துச்சு, இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆனா அங்க பொண்ணோட ஷூவே இல்லை. நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது யாரோட ஷூன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் உனக்கு தான் பொய் சொல்ல வரலையா, அப்புறம் எதுக்கு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உள்ள போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோனும் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க. உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்பனா யாரு நம்மளோட வீட்டுக்கு வந்திருப்பா, அதோட அது யார் ஷூவா இருக்கும்னு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் நீ ரொம்ப நடிக்காத, நான் வரது தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டு அதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நீ அப்படியே நினைச்சுக்கிறான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோனும் இப்போ ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏலியோஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியல, அந்த ஷூ யாரோடதுன்னு தெரியல, நீ ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோவும் அப்படியே போயிட்டு அந்த டைனிங் டேபிளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கூட நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவளாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு காலைல நம்ம ஹீரோ லைப்ரரியில புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீ யாரு, இந்த ஸ்கூல்ல நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு அவளோட விக்கையும் கண்ணாடியும் கழட்டுறா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம மீனாமி தான். இப்ப நம்ம ஹீரோவும் ஆமா நீ எதுக்கு என்கிட்ட வந்து அந்த மாதிரி சொன்ன, இல்ல எனக்கு புரியல, நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு மீனாமியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் உண்மை, பிகாஸ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யூமே என்னோட சிஸ்டர் ஆயிருவா, அதுக்கப்புறம் நாங்க காலையில எந்திக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எப்பவுமே ஒன்னா இருக்கலாம், அதுக்காக தான் நான் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மீனாமி அந்த பொண்ணோட கெட்டப் போட்டு நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஆயிருந்திருப்பா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கை முடிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கவனாமிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கவனாமியும் ஓ இதான் பிரச்சனையா, எனக்கு மீனாமியை பத்தி நல்லாவே தெரியும், அவ ஒரு விஷயத்துக்கு மேல ஆசைப்பட்டுட்டானா அவ அதை விட்டு கொடுக்கவே மாட்டா, அவ ஒரு பாக்டீரியா மாதிரி எப்பவுமே கூடயே இருப்பா, அவ மத்தவங்க மேல எப்பவுமே கேர் பண்ற மாதிரி தான் தெரியும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேரே நம்மளுக்கு தான் ஆபத்தா மாறிடும், சோ அந்த அளவுக்கு அவ கேர் பண்ணி நம்மள சாகடிச்சிருவா, அதுக்காக மீனாமி ஒன்னும் கெட்ட பொண்ணுன்னு சொல்ல வரல, அவ உண்மையிலேயே ஒரு பியூர் கோல்டு தான், பட் ஆனா இந்த விஷயத்த யூமே கிட்ட சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனாமி ஹீரோவுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவும் நீ என்னோட அண்டர்வேர் எடுத்துட்டு போனதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி அது என்னன்னு சொல்லுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் நாளைக்கு ஏன் கூட டேட்டிங் வரியா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயினை டேட்டிங் கூப்பிட்டுருப்பான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இவன் எதுக்கு என்ன டேட்டிங் கூப்பிட்டான் திடீர்னு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, ரொம்பவே வந்து பக்காவா கிளம்பி வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் என்ன இவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அக்வாரியத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக கப்பிள்ஸாக இருக்காங்க. இவன் எதுக்கு என்ன டேட்டிங் கூப்பிட்டு வந்தான்னு தெரியலையே, ஆனால் இவன் வேற ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை 2 டிக்கெட் வாங்குறான். நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். பார்த்தா இவங்க 2 பேத்தையும் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, கவனாமியும் மினாமியும் தான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கு போறான். இந்த மாதிரி மினாமி ஒரு தொல்லை பிடிச்சவ, அவளை உன்கிட்ட நெருங்க விடாம இருக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் நீ யூமை கூட டேட்டிங் போய் யூமை கூட ரொம்பவே க்ளோஸா பழகணும். அதை பார்த்தோன்னா மீனாமி பொறாமையாயிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்றதா நினைச்சு அவ உன்னை விட்டுட்டு போயிருவா, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி தான் வந்து நம்ம ஹீரோக்கு பிளான் கொடுத்துருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எப்படி க்ளோஸா இருக்கிறது, எப்படி மீனாமியை வெறுப்பேத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா மீனாமியை போக வைக்கிறதுக்கு இதை தவிர உன்கிட்ட எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொன்னதை நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். பின்னாடி இருந்து மீனாமியை வேற பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட அப்படியே பேச்சு கொடுக்குறான். நம்ம கவனாமியும் சரி ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு யோசிக்கிறான்.
நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டு இவனுக்கு என்னாச்சு திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இங்க கவனாமி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம மீனாமி கிட்ட நல்லா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். பாத்தியா அவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம கவனாமி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மீனாமியும் இதை வச்சு அவங்க கப்பல்ஸ்னு எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட ஷோல்டரை பிடிச்சு இழுக்கிறான். பக்கத்துல யாரோ வந்தனால தான் நம்ம ஹீரோ இழுத்துருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே க்ளோஸ்ல ஐ டு ஐ மீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே என் கையை பிடிச்சிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. உடனே நம்ம ஹீரோவும் அவளோட கையை எடுத்துடுறான். நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா யூமேக்கு என் மேல வெறுப்பு தான் வரும். தேவையில்லாம அவளோட மனசுல வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்திருப்பான். இப்ப நம்ம கவனாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்கறான். இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தா யூமேக்கு என் மேல பயங்கரமா வெறுப்பு வரும்டாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனாமிட்ட சொல்றான். நீ சொல்றதும் செய்தான். ஆனா மீனாமியை உன்கிட்ட இருந்து துரத்துறதுக்கு வேற பிளான் எதுவும் இல்லை. ஸோ யூமைவை இப்படியே நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பெடுத்ததுக்கு பதிலா கிஸ்ஸு ஹக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பெருசா பண்ணிரு. அதை பார்த்தோன்னே மீனாமியா உன்னை வெறுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனாமி சொல்றான். இவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கும் ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. எதுக்காக இன்னைக்கு மிஸ்ஸுட்டோ ரொம்பவே டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான், இந்த டேட்டிங் எதுக்காக அவன் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கால் பண்றான். நம்ம ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ணி நான் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக எங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. மறுபடியும் அவன் எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மறுபடியும் யோசிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் இவங்க 2 பேருமே டேட்டிங் மாதிரி வெளியே போவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் தனியாக தொலைஞ்சு போயிடுவா. டைம் வேற ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ எங்க போனான்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமா முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போக போதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ ரொம்ப தாகமா இருப்பேன்னு தெரியும், ஸோ அதனாலதான் உனக்கு டீ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்காக டீ கொடுப்பான். இப்போ அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ அதை வாங்கி குடிக்கிறாங்க. சரி என்ன இங்கே உட்காந்துருக்கலாமா, வா போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு மறுபடியும் அக்வாரத்துக்கே போய் அங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே கப்பிள்ஸா இருப்பாங்களோ இல்லையே ஏதோ இடிக்குதே அப்படின்னு நம்ம மினாமி இங்க யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி தனியா வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆனா இப்ப நம்ம 2 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே, ஸோ வெளியே வந்தா என்ன வெளியே வரலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் மறுபடியும் 2 பேருமே ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இவங்க கேம்ல விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னதான் இவங்களோட கேம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனாமி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க 2 பேருமே அவங்களோட டேட்டிங்கை சும்மா பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துக்கு போய் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. எனக்கு இந்த டேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம மீனாமி வந்திருப்பா. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதாவது என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ நேரம் நீங்கள் டேட்டிங் பண்ணிட்டு இருந்ததை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். இதை உங்களோட சிஸ்டர் கிட்ட சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி கேட்குறா. இல்லை பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ தானே அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்லாம் நவுட்டி போட்டுட்டு போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சரி இதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் உங்களை விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன், அதோட யூமே கூட க்ளோஸா இருக்க தான் போறேன். ஆனா இதுக்காக நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம மீனாமி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அது யாரோட ஷூவா இருக்கும்னு நம்ம ஹீரோயின் இனிமே யோசிச்சுதான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். உன்னோட அண்டர்வேர் எடுத்ததுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல்ல, இப்போ என்னோட இன்னர்வேர் எடுத்ததுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவா அது என்னன்னு கேட்கறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் அப்படியே ஆளையே ஜம்முன்னு மாத்தி பயங்கரமா வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீங்க இன்னும் ஒண்ணு பண்ணுனா போதும், அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன பின்னாடி வழியா ஹக் பண்ணி நைஸா என் காதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா இது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்ல இது உங்களோட பனிஷ்மெண்ட் தான், மத்தபடி எனக்கு வேற எந்த தாட்டுமே இல்ல, நான் ஜஸ்ட் உன்னை பனிஷ் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை அப்படியே பின்னாடி வழியா ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட காதுல நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேல கை வச்சுட்டு நானும் உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா கடைசியில அடுத்த நாள் ஸ்கூலை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மீனாமியும் ஹீரோயினும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கவனாமி நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப 2 பேருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.
ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரூமில் வந்து வெளியே நின்று நம்ம ஹீரோயின் ஒரு ரூமில் வந்து வெளியே நின்று 2 பேருமே ஒன்றா நிலாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இங்கே ப்ரெசென்ட்டாக கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்னைக்கு மதர்ஸ் டே, ஸோ நம்ம அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே அப்பனா வா நம்ம ஷாப்பிங் போகலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகேன்னு ஹீரோயினும் போய் ரெடி ஆகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்தோன்னே ஹீரோ வாயடிச்சு போகிறான். எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன், இப்படியே பார்த்துட்டே இருந்தால் உன்னோட கேமில் தோத்து போயிருவ கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே ஷாப்பிங் போகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய கூட்டம் இருந்தனால நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே 2 பேருமே ஒரு வழியா டவுனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய கடைக்கு போய் நிறைய பொருளை பார்க்குறாங்க. இல்லை இது செட் ஆகாது, இல்லை இதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அது ஒரு பொக்கே. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 2 பேருமே உண்மையிலே நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்கிறது கிளம்புறாங்க. நம்ம அம்மாக்கு இந்த gift பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே சாயங்காலம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரூமை பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட அம்மா ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து அம்மா கிடையாது. நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் நம்ம ஹீரோ அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப நேரமாக என்ன ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. கவலைப்படாத, உனக்கு என்றைக்குமே நான் இருக்கேன் துணையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு ஹீரோ சொல்கிறான். உன்கிட்ட போய் சொன்ன பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் நம்ம அம்மா அப்பா இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு நாள் நைட்டு தனியாக வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண விட்டுலாம். நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுவோம், வேற ஏதாவது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம 2 பேரும் சின்ன பசங்க, நம்மளுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை. இப்போ நம்மளுக்கு ஹோட்டலில் புக்கிங்லாம் பண்ண தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் லவ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா லவ் ஹோட்டலா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கவனாமி மெசேஜ் பண்ணியிருப்பான். அந்த மெசேஜை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கவனாமி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அதுக்கு கவனாமியும் சரி ஓகே, நீ அப்பனா சாட்டர்டே நீனும் யூமேவும் என்னோட வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, என்னோட பக்கத்து வீடு தான் மீனாமி, நீ என்னோட வீட்லையும் யூமே மீனாமி வீட்லையும் தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லுவான். என்ன கவனாமியும் மீனாமியும் பக்கத்து பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆவாங்க. இப்போ அப்படியே சாட்டர்டே ஆகுது. இப்போ நம்ம மீனாமியும் ஹீரோ கிட்ட தேங்க்யூடா, என்ன யூமேவோட தனியாக ஒரு நைட்டு ஸ்டே பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மீனாமி சொல்லிட்டு இருப்பா. அப்ப கவனாமி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் எத்தனை தடவை தொல்லை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லுவான். அதுக்கு மீனாமியும் நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன பூனை மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லுவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கவனாமி வீட்டுக்கும் ஹீரோயின் மீனாமி வீட்டுக்கும் போறாங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ண போறோம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாமியும் கவனாமியும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. மீனாமியும் கவனாமியும் எப்படி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மீனாமியும் கவனாமியும் நாங்க 2 பேருமே நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவளும் இந்த பக்கம் இவனும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கவனாமியும் ஹீரோ கிட்ட நீ யூமேவோட ஹார்ட்டை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ என்னடா சொல்ற, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு கவனாமியும் மிஸ்டோ எனது நீ யூமேவோடதை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு செவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மீனாமியும் அவங்க சும்மா அவங்கள வெறுப்பேற்றதுக்காக சொல்றாங்க, நீங்க கூல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அசிங்கமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கவனாமியை கட்டி போட்டுட்டு கவனாமியோட ஒரு லெட்டர் எடுத்து சத்தமா படிச்சுட்டு இருப்பான். என்னோட பேர் தான் கவனாமி, நான் வருங்காலத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி மீனாமியை கல்யாணம் முடிச்சு எப்போவுமே நான் மீனாமியை சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கவனாமி எழுதின லெட்டரை சத்தமாக படிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு மீனாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி செவரை போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. மிஸ்ஸுட்டோ நான் எழுதாததெல்லாம் சொல்லாத, நீ போய் சொல்லிட்டு இருக்க, மீனாமி இவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவனாமி கத்திக்கிட்டு இருக்கான். அதான் பதிலுக்கு பதில் பழி வாங்கிட்டே, இப்போ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி ஹீரோவை பார்த்து கேட்குறான். இப்போ அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. காலையில் நடந்த விஷயத்தை யாருமே மறக்கல. ஒவ்வொருத்தருக்கு மேலே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோன்னு என்னம்மா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, இரு நான் உனக்கு ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளா ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு வாங்கி கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோவும் பதிலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுக்குறான். இதை பார்த்தோன்னா கவனாமி நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. இப்போ அப்படியே நம்ம மீனாமி ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, நான் அதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமாக நான் யூமே கூட வந்து டெய்லியும் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு மீனாமி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ முதல்ல என்கிட்ட இருந்து நவுண்டு போ, இவ்வளோ க்ளோஸாக இருந்தா யூமே என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதான் எனக்கும் வேணும், யூமே உன்னை பற்றி பொறாமப்படணும், அதுக்கப்புறம் உன்னை வெறுக்கணும், யூமேவை எனக்கு மட்டும்தான் பிடிக்கணும், யூமேக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும், அவள் உன்னை வெறுக்கணும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மீனாமியும் நீ எனக்கு டியூஷன் எடுக்க முடியுமா, நான் ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், ஸோ டெய்லியும் டியூஷன் எடுத்தேன்னா நான் வந்து படித்த மாதிரி ஆகும்,
அதே நேரத்துல யூமே கூட க்ளோஸா இருந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ஆக்சுவலா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நீ ஆக்சுவலா யூமே கிட்ட டியூஷன் போறது ரொம்ப நல்லது. ஏன்னா யூமே என்னை விட நல்லா படிப்பா, எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப பெஸ்டா இருப்பா. அதோட என்னை விட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூமைவை புகழ்ற மாதிரி அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிட்டு போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கத்துறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி யோசிக்கிறா. இப்ப அப்படியே நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜன்னலுக்கு வெளியில வந்து நிலாவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ரொம்ப நன்றி, ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் எனக்கு மீனாமி தான் போட்டுக்க சொன்னா, வேற எதுக்காகவும் நான் போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிலாவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் தான் ஞாபகம் வரும். நீ அதை ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், ஆக்சுவலா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்றோம். ஸோ எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா எனக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினும் மீனாமியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு 2 பொண்ணு வந்துட்டு, மிட் டர்ம் எக்ஸாம் வேற வரப்போகுது, நீங்க வேற நல்லா படிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வர மிட் டர்ம் எக்ஸாம்ல நீங்க தான் நல்லா படிச்சு இந்த ஸ்கூல்லயே டாப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா, நான் தான் எப்படியாவது இவங்க எல்லாத்துக்குமே என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் படிச்சாலும் நான் முந்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. பார்த்தா ஹை ஸ்கூல்ல நம்ம ஹீரோ தான் எப்பவுமே டாப்பரா வந்துட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படியாவது டாப்பரா வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு தூங்காம படிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்க நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல்ல டாப்பரா வந்துடுறாங்க. அந்த ஸ்கூலே இப்போ நம்ம ஹீரோயினை தான் பாராட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஜன்னலை பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நான் தான் டாப்பர் ஆயிட்டம்ல, இப்போ கூட இவனோட கவனம் என் மேல இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த லைப்ரரியில நம்ம ஹீரோ ஒரு புக் படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனு போய் அதே புக் எடுப்பா. உனக்கு இந்த புக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆமா, ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல்லேயே டாப்பரா வந்திருக்க போல, என்னோட கங்க்ராச்சுலேஷன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என்ன அப்பனா என்ன இவன் நோட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஃபிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி அப்பனா நல்லா படிச்சுக்கோ, ஏன்னா நம்ம 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம், யார் கிளாஸ்லேயே டாப்பராக வரான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ நைட்டு ஃபுல்லாக முழிச்சு படிச்சிருக்க போல, சரி அப்பனா கிளாஸ்லேயே டாப்பர் ஆகி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவனம்லாம் உன் மேலே இருக்கணும்னு ஆசைப்படுற கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது. ஸோ எக்ஸாம் எழுதினோடனே அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு 94 மார்க் வாங்கியிருக்காங்க. ச்சே, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. நானே இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அப்போ மிஸ்ஸுட்டோ எவ்வளோ எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேப்பரை பார்க்கறதுக்காக நைஸாக போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கீழே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, என்ன உன்னோட எக்ஸாம் பேப்பரில் நிறைய கொஸ்டின் நீ வேணும்னே எழுதாத மாதிரி தெரியுது, இதெல்லாம் எனக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நீ சீன் கிரியேட் பண்ண பார்க்குறியா, நீனா எனக்கு விட்டு கொடுத்த மாதிரி இந்த கிளாஸில் ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் கோவமாயி ஹீரோ அடிக்கலான்னு போகும்போது அவங்க அம்மா வந்து தடுத்துடுறாங்க. நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்த, இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவனம் உன் மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இதுக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்பட்ட, உன்னையே போட்டு துன்பப்படுத்திக்கிட்ட. ஸோ அதனால தான் நான் வந்து விட்டு கொடுத்தேன். பட் ஆனால் நான் விட்டு கொடுக்குறது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லா எக்ஸாம்லையும் என்னோட பெஸ்ட்டை காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோனும் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு எக்ஸாமாக போயிட்டு இருக்கு. ஃபைனலாக அன்றைக்கி தான் மிட் டர்ம் எக்ஸாமோட ரிசல்ட் டே. ஸோ ரிசல்ட் பார்க்கறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. பார்த்தா செகண்ட் இடத்துல நம்ம ஹீரோயினும், ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ டாப் செகண்ட் எடுத்தனால ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. பிகாஸ் இதுதான்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ நல்ல மார்க் எடுத்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன் கூடயும், நீ அதே இது மோசமான மார்க் எடுத்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. இதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. சரி ஓகே அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோனும் நான் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த 2 பொண்ணுங்க வராங்க. நீங்கள் டாப் 50லே செகண்ட் இடத்துக்கு வந்திருக்கீங்களா, ரொம்பவும் சூப்பர். பட் ஆனால் என்ன, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேட் ஆகிறா. பட் ஆனால் அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் கண் கலங்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதை தான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவே ஓவராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து தேங்க்ஸ் அண்ட் ஒரு சாரி சொல்லிட்டு வரலான்னு போவாங்க. பார்த்தா இங்க நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இது யாருன்னே தெரியல. சரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓவரமா போயிடுவா. இப்போ அப்படியே அடுத்த நாள் லைப்ரரியில மறுபடியும் அந்த பொண்ணு கூட தான் நம்ம ஹீரோ இருக்கான். இந்த பொண்ணோட பேர் ஹிகஷிரா. ஸோ அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அந்த புக்கில் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவளும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா.
அப்போ நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்றான். இப்போ ஹிகஷிராவும் அவளோட சாக்ஸை வந்து போட்டு விட சொல்றா. என்ன மறுபடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா வெக்கப்படாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போட்டு விட்டுறான். இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் லைப்ரரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம மீனாமியும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. அவகிட்ட நம்ம ஹிகஷிராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹிகஷிரா பயந்துட்டே இருக்கா. ஆமா மிஸ்ஸுட்டோ இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பேர் தான் மீனாமி அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. பட் ஆனால் ஹிகஷிரா பயந்துட்டே தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்குறா. அவ என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா பயங்கரமா ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹிகஷிராவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிகஷிரா நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்ஸுட்டோன்னு கூப்பிட்டுருப்பா. பிகாஸ் ஜாப்பனீஸில் எல்லாருமே வந்து செகண்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிட முடியாது. ரொம்பவும் க்ளோஸாக இருக்கவங்க தான் செகண்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனால் இப்படி ஹிகஷிரா நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்ஸுட்டோன்னு கூப்பிட்டதை நம்ம ஹீரோனால ஏற்றுக்க முடியல. அப்போ 2 பேருமே அவங்க க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவும் பாசமாக நடந்துக்கிறா. தண்ணி குடிச்சுக்கோங்க, ரப்பர் கீழே விழுந்திருக்கு அதை எடுத்து கொடுக்குறா. சாப்பாடு கொண்டு வர நம்ம ஹீரோ மறந்துட்டான். நம்ம ஹீரோயின் வந்து கொண்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. இதை பத்தி ஹிகஷிரா கிட்ட சொல்றான். இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? அவ உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்கறா. இல்ல அவ எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறா. கொஞ்ச நாளா என்கிட்ட இப்படிதான் இருக்கா. அவ என்கிட்ட கோவப்படுறதே இல்ல. என்னன்னு தெரியல. இப்படி நடந்துக்கும் போது அவ என்கிட்ட இருந்து ரொம்பவும் தூரத்துல இருக்க மாதிரி தெரியுது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹிகஷிராவும் நீங்க வேணா அவகிட்ட ஸ்ட்ரைட்டா போய் பேசி பார்க்கலாம். இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல. அதாவது அவங்க இப்பதான் அவங்கள புரிஞ்சுக்க வராங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கிட்ட ரொம்பவும் கேரா நடந்துக்கிறாங்க. ஸோ இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு லிமிட்டா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா சொல்றா. ரொம்பவும் தேங்க்ஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்ல நம்ம ஹீரோவை பத்தி தான். இப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு வரான். வந்தா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துட்டு கையை வச்சு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? ரொம்பவும் பாசமா கேர் பண்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீ எப்பவும் போல நடந்துக்கோ. அதாவது என் மேல கோவப்பட்டுட்டு அப்படியே அப்படியே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலா எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பொறாமையா இருக்கு. அவ உன்கிட்ட ரொம்பவும் க்ளோஸா நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம உன்னோட செகண்ட் நம்ம யூஸ் பண்ணி கூப்பிடுறா. ஸோ நீங்க 2 பேரும் க்ளோஸ் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. ஓ அப்பனா அந்த பொண்ணு தான் பிரச்சனையா? சரி ஓகே. நான் கூட ஏதோ பெரிய விஷயத்துக்காக தான் என் கூட இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் இது இவ்வளோ சிம்பிளான விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் இவன் என்ன இதை இவ்வளோ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து இங்க பாரு, யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கும். என்னோட ஹார்ட்ல உனக்குன்னு ஒரு தனியா இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹிகஷிராவும் லைப்ரரி முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் ஹிகஷிரா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. நம்ம ஹிகஷிராவும் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. ஏய் இங்க பாரு, இதான் கேப்னு நீ யூமே கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருந்த. நானே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சு விட்டுருவேன் அப்படின்னு மீனாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிகஷிரா இருக்கால்ல, அவள் இதுக்கப்புறம் வர எபிசோடில் கொஞ்சம் மெயின் கேரக்டராகவே இருப்பா. அதனால இவ பேரையும் இவளோட கேரக்டரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே எல்லாருமே லைப்ரரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹிகஷிராவும் க்ளோஸா இருக்கிறத நினைச்சு நம்ம ஹீரோயினும் மீனாமி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஹை ஸ்கூல் லைஃப் தான் காட்டுறாங்க. இப்போ சம்மர் டைம். என்னதான் சம்மரா இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டெய்லியும் லைப்ரரிக்கு வந்து புக் படிச்சுட்டு போவாங்க. இப்படி உங்களோட சம்மர் ஹாலிடேஸும் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக டெய்லியும் அவள் லெட்டர் எழுதி கையோட கொண்டு வருவா. பட் ஆனா கொடுக்கவே மாட்டிக்கா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம். இப்ப சம்மர் ஹாலிடேஸே முடிய போகுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்பவும் பயந்துட்டு இருக்க சமயத்துல அன்னைக்கு ஒரு நாள் லைப்ரரியில நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட லெட்டரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ ஆல்ரெடி என்கிட்ட ரொம்பவே கேரா நடந்துக்கிற. இந்த லெட்டரை படிக்கும் போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன்னு. ஸோ அதே மாதிரி அந்த லெவலுக்கு நானும் உன்னை லவ் பண்ணி உன்னை எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறான். இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹிகாஷிராவை காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. பார்த்தா அந்த லெட்டர்ல வந்து நாளைக்கு உங்களை மீட் பண்ண போறோம், ஸோ அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. சொன்ன மாதிரியே நம்ம ஹிகாஷிராவும் அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போறா. ஸோ அப்போ பார்த்தா யூமேவும் மீனாமியும் வந்து நிற்கிறாங்க. இந்த லெட்டரை நாங்கள் தான் எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா கேட்குறா. அதுக்கு மீனாமியும் இல்லை எனக்கு தெரியும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆமா உனக்கு மிஸ்டோக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன இவ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நம்ம மீனாமியும் ஹீரோயினும் ஷாக்கா வராங்க. ஏய் லூசு, நீ மிஸ்டோக்கான லவ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் மீனாமியும் கேட்குறாங்க. என்ன லவ்வா? எனக்கு மிஸ்டோக்கனை பிடிக்கும் ஆனா லவ் பண்றதாலாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா சொல்றா. என்ன சொல்றீங்க லீடர், இவளை டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம மீனாமி ஹீரோயினை பார்த்து கேட்கறா. உடனே ஹீரோயின் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறா. அந்த வீடியோல நம்ம ஹீரோ தூங்குற மாதிரி ஒரு கியூட்டான வீடியோ இருக்கு. இப்ப நம்ம மீனாமியும் ஹிகாஷிரா காதல போய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹிகாஷிராக்கு வெக்கத்துல மூஞ்செல்லாம் செவக்குது. நாங்க போட்டோ பிடிச்சிட்டோம் பாத்தியா, இப்ப எதுக்கு நீ வெக்கப்பட்ட? உண்மையிலே நீ வந்து மிஸ்டோவை லவ் பண்ணலனா நீ எதுக்குப்பா இந்த வீடியோவை பார்த்து வெக்கப்பட போற அப்படின்னு மீனாமி கேட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹிகாஷிராக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. நானும் அவனு ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இனிமே அதே தான் சொல்லிக்கிட்டு
பேசிட்டு இருக்கா. மிசுட்டோ உண்மையிலேயே நல்ல பையன் தான், அதோட என் கூட நல்லா பேசுறான், ரொம்பவும் ஜாலியான கேரக்டர், அவன் ரொம்ப அழகான பையன், அதோட நான் சந்தோஷமா பாத்துக்கிறான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒருவேளை லவ்வா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹிகாஷிராவே அவங்க குழப்பி விட்டுறாங்க. சரி இதுல இருந்தே நீ மிசுட்டோவை எந்த லெவலுக்கு லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. அப்ப நான் ஓகே, நம்ம ஹிகாஷிராவோட லவ் சக்சஸ் ஆகுறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஹிகாஷிராவும் மிசுட்டோக்கானும் சீக்கிரமா லவ் பண்றதுக்கு நாளையில இருந்து நானும் யுமேவும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. இது என்னடா புது பிளான், இது நீ என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாம தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம மீனாமி சொல்றா. நீங்க சொல்றது கூட சரிதான், நீங்க சொன்னோன்னே எனக்கு மிசுட்டோக்கான லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதோட அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா மிசுட்டோவை பத்தி ரொம்பவும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளோட லவ் ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே, நாளையில இருந்து நானும் மீனாமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே சொல்றா. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா சொல்றா. சரி ஓகே, நாளைக்கு சக்சஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே cheer up பண்ணிக்கிறாங்க. ஆமா, நான் இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹிகாஷிரா லைப்ரரிக்கு போறதுக்கு முன்னாடி யூமேவும் மீனாமியும் வந்துட்டு நம்ம ஹிகாஷிராக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போய் ப்ரொபோஸ் பண்ணி கலக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஹிகாஷிரா லைப்ரரியில நம்ம ஹீரோ கூட சேர்ந்து புக்கு படிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினும் மீனாமியும் நைஸா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹிகாஷிராவும் நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா இருக்கிறா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வந்து நவுண்டு போயிடுறா. மிசிட்டோ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா கேட்கறா. லூசு, புக்கு படிச்சிட்டு இருக்கான்னு தெரியாது, என்ன நீ வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அடியே கிறுக்கி, லூசு மாதிரி பண்ணாம போய் ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு 2 பேருமே இங்க இருந்து சிக்னல் கொடுக்குறாங்க. நம்ம ஹிகாஷிரா வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் கிட்ட போய் உட்காடுறான். நம்ம ஹீரோவும் நவுந்து போய்கிட்டு இருக்கான். உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையில இருந்து ரொம்பவும் வித்தியாசமா நடந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் கிட்ட வந்து உட்காந்தது தப்பா அப்படின்னு ஹிகாஷிரா கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹிகாஷிராவை பிடிச்சு வச்சு அவளோட தலையை போட்டு களைச்சு விட்டுறான். கொடுமடா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டிய கடமையில வேற நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் மீனாமியும் சொல்லிட்டு இருக்காங்க. தலையை கடைச்சு விட தெரிஞ்சிச்சுல்ல, இப்ப மறுபடியும் தலையை சீவி விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா சொல்றா. சரின்னு நம்ம ஹீரோவும் சீவி விடுறான். ஆக மொத்தத்துல நம்ம ஹிகாஷிரா நம்ம ஹீரோவுக்கு ப்ரொபோஸும் பண்ணல, இவங்க போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் தான், உனக்கு ஒரு ப்ரொபோஸ் கூட பண்ண தரல, வாய் மட்டும் நல்லா கிளியே பேசுறல்ல, தண்டம் எதுக்குமே லாய்க்கு இல்லாத வெட்டி நாய் தானே நீனு அப்படின்னு நம்ம மீனாமி நம்ம ஹிகாஷிராவை பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்கா. சரி ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு மறுபடியும் மிசுட்டோ கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து ஆறுதல் சொல்றா. சரி நம்ம ஹிகாஷிராவும் சொல்றா. இப்போ அப்படியே வீட்டில் நம்ம ஹீரோயினுக்கு மீனாமி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நாளைக்கு மிசுட்டோ கிட்ட ஹிகாஷிராவை ப்ரொபோஸ் பண்ண வச்சிடணும், ஏன்னா மிசுட்டோ லவ் பண்ணும்போது எந்த ரியாக்ஷன் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன்னு மீனாமி சொல்றா. இப்போ அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் மீனாமியும் ஹிகாஷிரா ப்ரொபோஸ் பண்ண போறாள்ல, ஸோ அவளுக்காக ரெடி பண்ணிடுறதுக்காக லிப்ஸ்டிக்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோ வந்தோடனே டக்குன்னு 2 பேரும் குனிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு ஹிகாஷிரா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன் மிசுட்டோ அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்கிறேன்னு புரியல, ஆனால் இதுக்காக தான் என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டான்னு மட்டும் தெரியுது, ஆனால் இப்போ நீ இப்படி சொல்கிற, ஒருவேளை நம்ம 2 பேரும் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம்மா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அது என்றைக்குமே மாறாது, இருந்தாலும் இதை தாண்டி உன்கிட்ட ரொம்பவும் க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் நான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசி பழக மாட்டேன், நான் ரொம்பவும் கூச்ச சுபாவம்னு உனக்கே தெரியும். ஸோ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் நீ தான். நீ லைப்ரரியில் நிறைய புக் எனக்கு கூட ஷேர் பண்ணியிருக்க, நிறைய விஷயத்தை என் கூட சொல்லியிருக்க. ஸோ என்னோட லைஃப் பார்ட்னராக வந்தால் நான் லைஃப்பை ரொம்பவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். அதோட மிசுட்டோ, நானும் உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உண்மையை சொல்ல போனா ஹிகாஷிரா, எனக்கு உன்னோட இருந்த மொமெண்ட்ஸ்லாம் இனிமேல் ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு உன் கூட நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீ என்னை ரொம்பவும் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்ட, இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு தகுதியானவன் இல்லை. இப்போ நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஆல்ரெடி என்ன ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ அவங்க என் கூட தான் இருக்காங்க. ஸோ என்னை அவங்க லவ் பண்ணதுக்காக அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ முன்னாடி மாதிரி லவ்வர்ஸ் இல்லைனாலும் அவங்க கஷ்டப்படும் போது அவங்க அழுவுறதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் மற்றவங்க ஹேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது, இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு இதோட போதும், என்னோட லைஃப்பில் மறுபடியும் என்னால் யாரும் ஹேட் ஆக வேணாம், என்னை மன்னிச்சுட்டு ஹிகாஷிரா, ஆனால் நம்ம 2 பேரும் என்றைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்பவும் எமோஷனல் ஆகுறாங்க. என்னை விட ஒரு பெட்டரான பொண்ணு உன்னோட லைஃப்பில் கிடச்சா நீ எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவும் ஹாப்பி ஆயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே நீ அந்த லவ்வை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க. இந்த நேரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நான் உன்னோட சிஸ்டர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹிகாஷிராவும் வழக்கம் போகிற லைப்ரரியில் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹிகாஷிரா ஹீரோ கிட்ட
நான் வந்து உன்னோட கலெக்ஷன் எல்லாம் பார்த்தாகணும். ஸோ நீ என்ன சொல்ற? நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து உன்னோட கலெக்ஷனை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாஷிரா கேட்குறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அப்பனா என்னப்பா நீ தேவையில்லாம ஏதோ சீக்ரெட்டான கலெக்ஷனை சேவ் பண்ணிட்டு இருக்கியா? அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ ரொம்ப வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாஷிரா கேட்குறா. ஏய் லூஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன என்னோட வீட்டுக்கு வரணுமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹிகாஷிராவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹிகாஷிரா ஹீரோவோட வீட்டுக்கு போறதுக்காக பயங்கரமா ரெடி ஆயிட்டு வருவா. அப்ப நம்ம ஹீரோயினும் மீனாமியும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆமா நீ எங்க போயிட்டு இருக்கான்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு ஹிகாஷிராவும் நான் மிஸ்டரோவை பார்க்க போறேன்னு சொல்லுவா. உடனே மீனாமியும் ஏ லூசு நீ இப்படிதான் போவியா? மிசுட்டோவோட வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டா போவேன். நான் உனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம மீனாமி சொல்றா. நம்ம ஹிகாஷிராக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றா. இப்போ அப்படியே 3 பேருமே நம்ம ஹிகாஷிராக்கு ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக போறாங்க. பட் ஆனா நம்ம ஹிகாஷிராக்கு எந்த விதமான ட்ரெஸ்ஸுமே சூஸ் ஆக மாட்டேங்கி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா மறுபடியும் அவளோட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்துடுறா. அப்பதான் மீனாமி எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நீ வேணா யூமேசனோட ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி லூஸா தான் போடுவாங்க. ஸோ உனக்கு அந்த லூஸான இருக்க ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா யூமே இப்போ நீ தான் ஹிகாஷிராக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி யூமேவை ட்ரெஸ் சூஸ் பண்ண அனுப்பி விட்றா. இப்போ நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூலில் நம்ம ஹீரோவை லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டேட்டிங் போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்க. ஸோ நான் போட்டுட்டு போன மாதிரியே அவரும் என்னோட ட்ரெஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் வெக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹிகாஷிராக்காக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதில் அவள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு கரெக்டாக எல்லாமே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸையே செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹிகாஷிராவும் அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி விட்றா. நம்ம ஹீரோவும் இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குன்னு அனுப்பி விட்ருக்கான். சரி அப்போ நாளைக்கு நான் இதை போட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு ஹிகாஷிரா ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் புக் மேலே ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய கலெக்ஷனை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டேட்டிங் மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஸோ ரொம்பவும் வெக்கப்பட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோக்கு ஹிகாஷிரா வந்துட்டு தான் ஒரு மெசேஜ் அனுப்புறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹிகாஷிராவை மேலே கூட்டிட்டு போறான். அப்படியே நம்ம ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வராங்க. ஏய் நான் வேணா இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா கேட்கறா. சரி நான் உன்னோட பெட்ல படுத்து படிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோட பெட்ல போய் படுத்துட்டு படிச்சு பார்க்கறா சொகுசா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு ஏன் மிஸ்ஸுட்டும் அங்கே பாருடா உன்னோட பெட்ல அவ படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு என்ன அவன் என்னோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா பதில் சொல்றான். சரி இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஒரு ஓரமா உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. இந்த புக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு. நான் இதை படிச்சு முடிச்சோன்னா ரொம்பவும் டயர்டா ஃபீல் பண்றேன். இப்போ என்னோட முதுகுலாம் வடிக்குது. ஏன் மிஸ்ஸிட்டோ என்னோட முதுக கொஞ்சம் பிடிச்சு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாஷிராவும் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ ஹிகாஷிராக்கு முதுக பிடிச்சு விடுறா. ஏய் மெதுவா பண்ணு எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் மெதுவா பண்ணாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாஷிரா சொல்றா. போதும் நிறுத்துங்க. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதை பார்க்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. ஆமா இதுல என்ன இருக்கு? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ஹிகாஷிரா சொல்றா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். இங்க பாருங்க யூமேசன் நீங்க எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்காதீங்க. நானும் மிஸ்ஸுட்டவும் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா இப்போ அவளோட சாக்ஸை நம்ம ஹீரோவை போட்டு விட சொல்றா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஏன் உனக்கு சாக்ஸ் போட தெரியாதா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களே வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷனா கேட்கறாங்க. நான் ரொம்பவும் குண்டா இருக்கனால என்னால் குனிஞ்சு சாக்ஸ் போட முடியாது. அதுவும் இல்லாமல் மிஸ்ஸிட்டோ என்னோட ஃப்ரெண்டு தானே. ஸோ அவன் எனக்காக சாக்ஸ் போட்டு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா சொல்றா. நம்ம ஹீரோ இப்போ சாக்ஸ் போட்டு விடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹிகாஷிரா கிட்ட நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு பையன் கூட தனியா இருக்கும் போது இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ரொம்பவும் ஓவரா தான் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நீங்க எதுக்கு இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறீங்க? நான் இப்போ மிஸ்ஸிட்டோவை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். ஜஸ்ட் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு யாருமே இல்லாதப்போ மிஸ்ஸிட்டோ தான் எனக்கு இருந்தான். அதுவும் இல்லாமல் மிஸ்ஸிட்டோ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு கூட அப்படின்னு நம்ம ஹிகாஷிரா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஆமா நீ சொல்றது கூட கரெக்டு தான். இனிமே நானும் உன்னை தொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சரி ஓகே கவலைப்படாத. நானும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாஷிரா சொல்றா. இப்போ அப்படியே ஹிகாஷிரா கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவன் என்ன சொல்லணும் உடனே செஞ்சிருவியா? ஆமா எதுக்காக அவளுக்கு ஷாக்ஸ்லாம் போட்டு விடுற? அப்பனா சரி எனக்கும் ஷாக்ஸ் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ சொல்றாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு போட்டு விடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட கை ஹீரோயின் மேலே தெரியாமல் டச் ஆயிடுது. அப்படியே 2 பேருமே வெக்கப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது வேற யார்கிட்ட இருந்து இல்லை ஹிகாஷிரா கிட்ட இருந்து தான். அவளுக்கு தனியாக போகிறதுக்கு பயமா இருக்கான். ஸோ அதனால ஹீரோவை கொண்டு போய் விட சொல்லணுமா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹிகாஷிராவை கூட்டிட்டு போய் கொண்டு போய் விட்டுறான். போகிற வழியில் நம்ம ஹிகாஷிராவும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உன்னோட சிஸ்டர் இருக்காங்களா? அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட ரொம்பவும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்க்குறான். நான் நிஜமாவே இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன்ப்பா. சரி ஓகே நான் போயிட்டு வரேன். என்னோட பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகாஷிரா அங்கேருந்து கிளம்புறா. சரி ஓகே போயிட்டு வா.
நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே ரொம்பவும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயினை ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு பையனோட வீட்டுக்கு தனியா வர்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஒரு பொண்ணு என்னோட வீட்டுக்கு வர்றது இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இந்த ரூம்ல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்பவும் வெக்கமா இருக்கு. ஒரு ரூம்ல 2 பேருமே மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பான் அவனோட வீட்டுக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து படிப்பாங்க. இப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க புக்கை படிச்சு முடிச்சிடுறாங்க. சரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் வேணா உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு போய் விட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இவன் இன்னைக்கு ரொம்பவும் வித்தியாசமா நடந்துக்கிட்டான். அவன் எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவான். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் போல. அவன் என்கிட்ட ஒழுங்காவே பேசலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, நான் இன்னைக்கு ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிட்டேன். அவகிட்ட ஜஸ்ட் காமனாக நான் எப்பவும் போலயே பேசவே இல்லை அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவும் நர்வஸாக இருக்கா. பிகாஸ் இந்த வருஷம் நம்ம மறுபடியும் ஒரே கிளாஸில் இருக்கணும். ஸோ ஒருவேளை ஒரே கிளாஸ்ல இல்லைனா ரொம்பவும் பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல விடு, நம்ம எப்படியும் கண்டிப்பாக ஒரே கிளாஸில் தான் இருப்போம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்களும் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸ் 1ல் இருக்கான் அண்ட் நம்ம ஹீரோயின் கிளாஸ் 3ல் இருக்கா. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரிக்கு மீட்டப் பண்ண வராங்க. என்ன, நம்ம 2 பேரும் வேற வேற கிளாஸ்க்கு போயிட்டோம், எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, என்னோட கிளாஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் கவலைப்படாத, நம்ம எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து டெய்லியும் மீட் பண்ணிக்குவோம் அண்ட் நிறைய பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்பனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ என்னைக்குமே சரி எந்த காரணத்துக்காகவும் சரி என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராமிஸ் கேட்குறா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கு ரொம்பவும் லேட்டாக வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கு கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாப்பா, அவ கூட தான் பேசிட்டு வந்தேன் அண்ட் அவ எனக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணா. அது மட்டும் இல்லை, அவ ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ போய் அவ சஜஸ்ட் பண்ண புக்கை எடுத்து நம்ம ஹீரோயின் படிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஏன் இவன் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே உங்களோட நாட்கள்லாம் போகுது. நம்ம ஹீரோனோட கேரக்டர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏற்படுது. அதாவது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பழக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இல்லாதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்றான். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கே வரல. ஸோ நம்ம ஹீரோவும் லைப்ரரி முடிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சாரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போவும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் உன்னை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்கிட்ட பேசாத, அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வீட்டில் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன், நாளைக்கே போய் அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸ்கூல் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயினும் லைப்ரரிக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு போனோன்னு நம்ம ஹீரோயினும் உள்ளே வரான். உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிட்டு, இங்கே பாரு, நேற்று நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, ஆக்சுவலாக நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரியாமல் நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான். ஆமாம், நேற்று நீ ரொம்பவும் ஓவர் தான் நடந்துக்கிட்ட, அதோட நேற்று விஷயத்துக்கு என்னை பழிவாங்கிறதுக்காக தானே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லைப்ரரியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ கொஞ்ச நாளாவே என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, அதோட உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பேசிட்டே போறா. இப்போ நம்ம ஹீரோவும் ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டு பேசுகிறான். இப்போ அப்படியே 2 பேருமே வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நான் அவகிட்ட ரொம்பவும் ஓவராகவும் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, அவள் என்னை வெறுத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அப்படியே ரொம்ப நாள் போகுது. நம்ம ஹீரோ ஒரு புக் எடுக்கிறதுக்காக வருவான். பார்த்தா அதே புக்கை நம்ம ஹீரோயின் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. சரி, ஓகே, நீனே இந்த புக்கை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆமாம், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி அப்படி நடந்திருக்கக்கூடாது, சரி ஓகே எல்லாத்தையுமே விட்டுருவோம்,
இப்போ பழையபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ அப்படியே 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். இவன் இப்போ கூட என்ன பின்னாடி விட்டுட்டு முன்னாடி வேகமா நடந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இவன் ரொம்பவும் மாறிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. அதாவது நாளைக்கு தான் ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்கு தனியாக தான் வந்திருக்காங்க. போன தடவை இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே அவங்களோட நாட்கள் போக போக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறதே இல்லை. ஸோ பார்த்துக்கிறது கூட இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்கூலே முடிய போகுது. ஸ்கூலில் ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே தனியாக தான் இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ இல்லாதது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் இல்லை. அவனுக்கு யாருமே இல்லாமல் ரொம்பவும் தனியாக தான் இருப்பான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சரி ஹீரோனும் சரி சுத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலுமே நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேருமே ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள இன்னொருத்தங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்கூலோட ஃபைனல் டே வருது. இன்னியோட இவங்களோட மிடில் ஸ்கூல் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவால் பார்க்கவே முடியாதுன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இந்த ஸ்கூலோட ஸ்டார்டிங்கில் தான் நான் அவளை பார்த்தேன். நானும் சரி அவளும் சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குள்ள லவ் பண்ணோம். ஆனால் இப்போ 2 பேருமே பிரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான் எங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட சாப்டர் முடிஞ்சு 2 பேருமே வந்து ஹை ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எதிர்பாராம நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசுறாங்க. ஸோ அன்னைக்கு நடந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க லவர்ஸ் இல்லை, ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இப்படி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க லவ் பண்ண ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்து இவங்க லவ்வர்ஸ் அப்படிங்கிறதையே மறந்து இப்போ இவங்க ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயின் லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட சேர்ந்து படித்த புக்கை எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம மறுபடியும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் அன்னைக்கு நடந்த எதையுமே மறக்கலை, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நடந்த விஷயத்த மறுபடியும் பேசுகிறாங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை வருது. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம், பட் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், நீங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சரின்னு இப்போ நம்ம ஹீரோயினும் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆண்டனா மாதிரி தெரியுது. அது வேற எதுவும் இல்லை, காக்ரோச் தான். நம்ம ஹீரோயினுக்கு காக்ரோச்னா ரொம்பவும் பயம். இப்போ ரொம்பவும் பயந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு அது என்னோட ரூம்ல ஒன்று நான் பார்த்தேன், அது ரொம்பவும் பயமா இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னதை பார்த்த, என்னது உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான், அதுக்கு ஒரு 2 ஆண்டனா வேற இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஓ, காக்ரோச் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டோன்னே இல்லை இல்லை அது ஒரு பேர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ரூம்ல காக்ரோச் இருக்கனால நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து ஹீரோ கூடயே சேர்ந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா வளவலன்னு. நம்ம ஹீரோவும் ஒழுங்கா படுத்து தூங்குடி அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே தூங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே ஒரு 3 மணி இருக்கும். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருக்கா. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அப்படியே காலையில் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவும் நல்லா தான் தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் 2 பேத்துக்கும் எங்கே ஒத்து வராமல் போயிருமோன்னு நாங்கள் ரொம்பவும் பயந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் 2 பேருமே நல்லா ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஆமாயுமே உனக்கு ஒரு புது ஸ்விம்மிங் சூட் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ வந்து சின்ன பொண்ணு கிடையாது, நீ ரொம்பவும் வளர்ந்துட்ட. ஸோ உன்னோட ஸ்விம்மிங் சூட் பத்தாது, அதனால நீ வேணா மிஸ்ஸுட்டோ கூட போய் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மா கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. இப்போ வெளியே போகிறதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் இப்போ ரெடி ஆகிட்டு வராங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே இல்லை நம்ம 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 பேர்த்தையும் யாரும் சந்தேகப்படக்கூடாது, அதனால தான் இந்த கெட்டப், நீனு இதெல்லாம் போட்டுக்கோ இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. இல்லை எனக்கு எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே 2 பேருமே ஷாப்பிங் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் சூட் வாங்குறதுக்காக தான் இந்த ஷாப்பிங்கே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ஒரு ஸ்விம்மிங் சூட் எடுத்துகிட்டு போய் ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்குறா. இப்போ 2 பேருமே செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அவங்க ஒரு இடத்த பார்க்குறாங்க. அதாவது இந்த இடத்துல தான் நம்ம 2 பேரும் முதல்ல கிஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறான். அவளோட கேப் அப்படியே பறந்து போக நம்ம ஹீரோவை அதை பிடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. எங்கே நம்ம ஹீரோ கிஸ் பண்ண வரானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை மூட்டுறாங்க.
ஆனா நம்ம ஹீரோனோட தலையில சுண்டி விடுறான். இப்ப அப்படியே 2 பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, "நீ குடுத்த புக் உண்மையிலேயே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஏங்க நீங்க 2 பேருமே ரொம்பவும் நடிக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் நீங்க 2 பேருமே இப்படி வந்து க்ளோஸா பேசிக்க மாட்டீங்களே. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தானே இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும், ஹீரோயினோட அம்மாவும் கேட்கறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்கள சும்மா இருக்க விடுங்களேன். எங்கள ஃப்ரீயா இருக்க விடுங்களேன். ஏன் எப்ப பார்த்தாலும் தொண தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஹிகாஷிரா வந்திருப்பா. ஸோ எல்லாருமே சேர்ந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹிகாஷிரா ஹீரோவோட மடியில படுத்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவும் வேர்க்கிறனால அவளோட ஷர்ட் லைட்டா கழட்டிட்டு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ஒருவேளை மிசுட்டோவ இவளோட வலையில விழ வைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓவர் எக்ஸ்ட்ராகுலேஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா இந்த படம் முடியுது. நம்ம ஹிகாஷிராவும் இந்த படத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு இந்த படத்துல வர சீனரிஸ்லாம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, எனக்கும் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. நம்ம 2 பேரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் டென்ஷனா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு நம்ம ஹீரோ எனக்கும் கொஞ்சம் ஊத்தி தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஊத்தி தராங்க. நம்ம ஹீரோவும் அதையே குடிக்கிறான். இத பார்த்தோன்னே ஹிகஷிரா, "நீ என்ன பண்ண? இப்போ அவ அவ குடிச்ச காஃபி கப்ல தானே நீனும் குடிச்ச. அப்பனா நீங்க 2 பேருமே இன்டைரக்ட்டா கிஸ் பண்ண மாதிரி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்கறா. இத கேட்டோனே நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ரொம்பவும் வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க 2 பேரும் இப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே. ஸோ இதெல்லாம் கேஷுவலான ஒரு விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா சொல்றா. "அப்பா எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "சரி அப்ப என்னோட மடியில படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா சொல்றா. "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப திரும்பியும் ஹீரோயினும் ஹிகஷிராவும் ஆர்கியூமென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி டயர்டா இருந்தனால அப்படியே தலை சுத்தி ஹீரோனோட மடியில அப்படியே படுத்துடுறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவோட தூக்கத்தை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம ஹிகஷிராவும் ஹீரோவை பார்த்து எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான், எவ்வளவு கூட்டா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா அங்கிருந்து கிளம்புறா. ஏன்னா என்ன தனியா விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரமா ஹீரோனோட மடியிலே தூங்கிட்டு இருக்கான். விசிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்ப பார்க்குறாங்க. சரி ஓகே இவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்பவும் க்ளோஸாக இருக்கனால நம்ம ஹீரோயினும் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோனோட அம்மா ஹிகஷிராக்கும் மிசிட்டோக்கும் இடையில ஏதாச்சும் இருக்கா, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எனக்கு என்னவோ அப்படி தெரியல, அவங்க சீக்கிரமே லவர்ஸா மாறப் போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சரி அதெல்லாம் விடு. நீ எத்தன நாளைக்கு தான் சிங்கிளாவே இருக்க போற? நீனும் உனக்கான ஆள சீக்கிரமா சூஸ் பண்ணு. இல்லன்னா சிங்கிளாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கான ஆளு சீக்கிரமா கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோவோட அம்மாவோட சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்டி இங்க தான் இருக்காங்க. பாட்டிய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பாட்டி கிட்ட நம்ம ஹீரோவோட அப்பா புதுசா கல்யாணம் பண்ண நம்ம ஹீரோனோட அம்மாவையும் ஹீரோனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உண்மையிலேயே உங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. அப்ப அங்க திடீர்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவ கட்டிப்பிடிச்சுட்டு, "டேய் உன்னை எப்படிடா ஹை ஸ்கூல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா இவங்க தான் மடோக்கா, அதுக்கப்புறம் இவங்க தான் சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, இவங்க உங்களோட கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. "நீ ரொம்பவும் அழகா இருக்காமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து மடோக்கா சொல்றாங்க. சரி ஓகே, இங்கேயே இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாருமே ஸ்விம் சூட்ட போட்டு ரிவருக்கு வந்துருங்க. நம்ம அங்க பார்பிக்யூ சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அங்க ரிவர்ல பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஒருத்தர் "உன்னோட பையன் ரொம்பவும் மெச்சூர் ஆயிட்டான் போல. அவன் யார்கிட்டயுமே பேசாம அமைதியா தனியாவே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த தாக்கத்தினால அவன் எப்பவுமே இப்படிதான் அமைதியாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு கேட்டுட்டு, "ஓ! இதனால தான் இவன் எப்பவுமே யார்கிட்டயும் பேசாம எப்பவுமே தனியாவே இருக்கானா? நம்ம இனிமேலாவது அவன்கிட்ட ரொம்பவும் கோவப்படாம அன்பா நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மடோக்கா நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை நவுத்திட்டு, "ஆமா உன்னோட ஸ்விம் சூட் இவ்வளவு அழகா இருக்கே, நீனா பர்ச்சேஸ் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமாமா நான் தான் ரொம்பவும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. "ஆமா யார் கூட போய் இந்த ஸ்விம் சூட்டை வாங்கின" அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா கேட்கறாங்க. "நான் மிஸ்டர் கூட தான் போய் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அங்கிருந்து எந்திரிச்சுட்டு, "சரி ஓகேப்பா நான் இங்கிருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மடோக்காவும், "டேய் என்னைக்காவது தான் ஃபெஸ்டிவல் நடக்குது, அன்னைக்கு எப்படி படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு போனா எப்படி? எங்களோட என்ஜாய் பண்ணடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடோக்கா கத்திட்டு இருக்காங்க. "அட வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான்.
சரி ஓகே மிசுட்டோ போனா என்ன நம்ம எல்லாரும் இருக்கோமே நம்ம எல்லாரும் ஜாலியாக ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கா சொல்றாங்க. இப்போ அப்படியே எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்விம்மிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனும் மடக்கோ கிட்ட ஆமா மிசுட்டோ எங்கன்னு கேட்குறாங்க. மிசுட்டோ ரூம்ல புக் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோன் இப்போ மிசுட்டோ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ படிச்சதெல்லாம் போதும் நீ போய் இப்போ குளிச்சுட்டு சாப்பாடு ரெடி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போதெல்லாம் இந்த இடத்துல தான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் எப்போவுமே வரும்போது இந்த புக்கை படிச்சிருவேன். இந்த புக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புக்கை தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தேன். நீ கூட இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கதை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீ வேணா படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்போ குளிக்கிறதுக்காக கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் இவ்வளோ சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சு பார்ப்பாங்க. உண்மையிலேயே அந்த புக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே தெரியாமல் திடீர்னு எமோஷனல் ஆகி ரொம்பவும் அழுதுருவாங்க. ஸோ கண்ணீர் விட்டுருவாங்க. அப்புறம் தான் தெரியும் பக்கத்துல ஒரு கண்ணீர் துளி இருக்கும். அது வேற யாரோடது இல்ல நம்ம ஹீரோவோடது தான். நம்ம ஹீரோனும் இப்பதான் எனக்கு புரியுது இந்த புக் எதுக்கு அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனான்னு. இந்த புக் ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த புக் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மடோக்கா ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட் தான் ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து வருவாங்க. இந்த டைம்ல ஜாப்பனீஸோட இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் போடணும். ஸோ இதுல உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எனக்கு மட்டும் பிடிச்சா போதாது. இந்த ட்ரெஸ் அவனுக்கும் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனும் அவனும் நானும் ரொம்பவும் க்ளோஸாகவே இல்லை. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து இப்போ பேசிக்கிறது கூட இல்லை ஒழுங்கா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா நான் எதுக்கு இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டோன்ன மனாக்காவும் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் தனியா ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா மடக்கா நம்ம ஹீரோவை அந்த ரூம்ல வந்து விட்டுட்டு போறா பாய்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி சுத்தமா புரியல. எப்படியோ உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்பா நம்ம ஹீரோனும் நாங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தனியா வெளியே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு மீட் பண்ணிக்கிறதுக்கு பெருசா சான்சஸ் எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் 2 பேருமே இப்போ தனியாக இருக்கோம். இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் இப்போ அவன்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு மிஸ்ஸிட்டோ என்னை ஆக்சுவலாக மன்னிச்சிரு. அன்றைக்கி நடந்த விஷயம் அது ஃபுல்லாகவே என்னோட தப்பு தான். நான் அவங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவும் ஓவராக போயிட்டேன். அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே என்னோட தப்பு தான். நீ என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அது ஆக்சுவலாக என்னோட தப்பு தான். நான் தான் அன்றைக்கி தேவையில்லாமல் உங்ககிட்ட ரொம்பவும் கத்திட்டேன். ஸோ நீ தான் என்னை ஆக்சுவலாக மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆமாம் மடோக்கா தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்ன பேசிட்டு இருக்க? இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க என்னோட அக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் உன்னோட மூக்கில் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஓ அப்படியா ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நீனும் ஒன்று மாறவே இல்லை. அதே மாதிரி ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வெக்கத்தில் மூஞ்செலாம் செவக்குது. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவும் சூப்பராக இருக்க. இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவலில் எல்லாரோட கவனமும் உன் பக்கம் தான் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா வந்து நம்ம ஹீரோயினை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை உண்மையதான் சொல்கிறேன். நீ வேணா பாரு இந்த ஃபெஸ்டிவலில் நீ எப்படி ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவோட அழகை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படுறாங்க. இப்போ மடோக்கா வந்துட்டு ஏ மிஸ்ஸிட்டோ இவ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோவும் இவளுக்கு என்ன இவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளேயும் நம்ம மடோக்கா ஆமா எங்க 2 பேத்தையும் ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்றா. ஆனால் நான் உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோனோட ஃபோனை வாங்கி அவனா பாஸ்வேர்டை போட்டு உள்ள போய் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஆமா என்னோட பாஸ்வேர்டு இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இப்போ அப்படி நைட்டு ஃபெஸ்டிவலை கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது மடக்காவும் சீக்குமாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆமா நீங்க 2 பேருமே எங்களை மாதிரி கை பிடிச்சி ஒன்னாவே இந்த இடத்துல இருங்க. அப்பதான் நீங்க தொலைஞ்சு போகாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மடக்கா சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நாங்கள் தொலைஞ்சு போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு தானே வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. ஏன் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்க நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே. ஸோ கையை பிடிக்கிறதுக்குலாம் எதுக்கு தயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வில்லித்தனமா கேட்கறா. இப்படிதான் நல்ல பிள்ளையா சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கா சொல்றாங்க. சரி ஓகே நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இப்போ அப்படியே எல்லாருமே போறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஃபெஸ்டிவல்ல எவ்வளவு நாளும் என்னனாலும் வாங்கிக்கோங்க. எல்லாமே ஏன் செலவு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கா சொல்றா.
இப்போ ஒரு கன் ஷூட்டிங் கடையில சிக்குமா இந்த மாதிரி நான் கன் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே மடோக்காவும் சிக்குமாவும் 2 பேருமே சேர்ந்து கன் ஷூட்டிங் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம சிக்குமாவும் தப்பா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிக்குமா சொல்ல, சரி ஓகே இப்போ நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிசுட்டோ கிட்ட அந்த கன்னை கொடுக்குறாங்க. நம்ம மிசுட்டோவும் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். நீனும் அவன் கூட போய் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. ஆமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நீ எதுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற? மடோக்கா தான் இப்படி பண்ண சொன்னாங்க. அதோட அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ நம்மளும் இதை கேஷுவலா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோனோட பாடி நம்ம ஹீரோ மேல டச் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் காலை தூக்கி வச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. பட் ஆனா ரொம்ப நேரமா தாக்கு பிடிக்கிறதுனால அவங்களால முடியாது. ஸோ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மேல ஹீரோயின் விழுந்தனால அவனும் வேற ஏதோ ஒரு பொம்மையை ஷூட் பண்ணி நம்ம சிக்குமோ கிட்ட கொடுத்துட்றான். அந்த பொம்மை ரொம்பவும் பிடிச்சிருக்கதா சிக்குமோ சொல்றான். உனக்கு ஒரு சின்ன பையனை சந்தோஷப்படுத்தலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் நீனும் சேர்ந்து தானே இந்த கன் ஷூட்டிங்கை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அதை நினைச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் சும்மா நான் தெரியாம கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே அங்க போறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னா ஹீரோவோட பாட்டி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆமா மிசுட்டோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அவ எப்பவுமே இந்த ஃபெஸ்டிவல்ல இந்த டைம்ல எங்கேயாவது தனியா போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றா. நம்ம ஹீரோனும் அவன் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கான். ஸோ அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். அவன் ஏன் தான் எப்பவும் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனோட போனை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க நம்ம ஹீரோ ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னோட அம்மா என்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப்னா இப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுது. நம்ம உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் எப்பனாலும் எப்படினாலும் நம்மளை விட்டுட்டு போவாங்க. அதனால உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இந்த இருள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் புக்ஸை படிக்க ஆரம்பிச்சேன். புக்ஸ்ல எல்லா விஷயத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். ஒரு மனுஷங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் யூமேவை பார்த்தேன். அவ என்னோட லைஃபை மொத்தமா மாத்தினா. என்னோட வாழ்க்கை இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ரொம்பவும் சூப்பரா என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சந்தோஷம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. எல்லாருமே அங்க ஜாலியா ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நான் எப்பவுமே இந்த இடத்துக்கு தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோன் அங்க உட்காந்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டோ நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண டேட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அக்டோபர் 27 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஓ எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்னோட பாஸ்வேர்டை ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா என்னோட பாஸ்வேர்ட் 1027 அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. எனக்கு தெரியும் நீ இதை தான் உன்னோட பாஸ்வேர்டாக வச்சிருப்பேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன். நம்ம டேட்டிங் பண்ணி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் நம்ம 2 பேரோட லைஃப்லயும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதை தான் நீ உன்னோட பாஸ்வேர்டாக வச்சிருந்தேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் யூமே என்னோட லைஃப்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் ரொம்ப அழகா மாறிச்சு. நான் வாழ்ந்துட்டு இருக்க என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே உன்னாலதான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ரொம்பவும் அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப அழுகுறான். அவனோட லைஃப்ல நடந்த எல்லா கஷ்டமும் அவனுக்கு இந்த இடத்துல ஃபிளாஷ் ஆகுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோவை கிஸ் பண்றா. ஒரு வழியா இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இப்போ வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினும் எல்லாருக்கிட்டையுமே போய் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பாட்டியை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமா உள்ள எல்லார்ட்டையும் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கியூட்டா சொல்றாங்க. சரி ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல கவனாமி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஹிகஷிரா நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ஆமா ஹிகஷிரா நீ மிசுட்டோக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி கேட்கறான். அதை கேட்டோன்னே ஹிகஷிரா நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட முடியாது. இது இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகஷிரா சொல்றா. அதெல்லாம் கிடையாது. இப்பவே இந்த குரூப்பை விட்டு வெளியே போயிரு. அதோட
மிசுட்டோவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனாமி வந்துட்டு கவனாமியோட கையை பிடிச்சு திருவி விடுறா. ஏய் உன்னால எப்பவுமே பிரச்சனை தான், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகேஷிரா நம்ம ஹீரோ கூட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா. போதும் நிறுத்துங்க, இப்படிலாம் நீங்க க்ளோஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்றா. இங்க பாரு மிஸ்டோ, அவ கூட ரொம்பவும் க்ளோஸா இருக்கத பார்த்தேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டை கட்டுறாங்க. எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் ஆமா நாங்க 2 பேரும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நாங்க இப்போ ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது எங்களுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த அனிமி எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு அண்ணன் தங்கச்சியா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.